வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வக்கர கிரகம் சொல்லும் திருமண வாழ்க்கையின் ரகசியங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாத்தோட ஜாதகத்துலேயும் வக்கர கிரகம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு இருக்காது. ஆல்வேஸ் பார்த்திங்கன்னா ராகு கேது வக்கரம் தான். ஸோ நம்ம அதை வக்கர கிரகம் இது தனிப்பட்ட முறையில் எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட இதில் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கனாலே தெரியும், வான்னு போட்டிருக்கும், இல்லைன்னா ஆறுன்னு போட்டிருக்கும் இங்கிலீஷில். ஓகேங்களா? ஸோ இந்த வக்கர கிரகங்கள் அப்படிங்கிறது இப்படி வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் வக்ரமாக இருக்கோ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகம் பலமான ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ஏன்னா வக்ரமான கிரகம் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு எப்போவுமே போராட்ட குணம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் எந்த விஷயத்தையாவது முடியாதுன்னு சொன்னால் அவங்க முடிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற போராடுவாங்க. அந்த ஒரு குணம் அவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். இது நல்ல விஷயந்தான். பட் இதுக்கு ஆப்போசிட்டுன்னு என்ன ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்னென்னா, ஒரு விஷயம் போராடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க தான் அட்வைஸ் கேட்டுக்குவாங்க. மற்றவங்க சொல்கிற அட்வைஸ் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. அது ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறது தப்பு இல்லையே. மற்றவங்க நம்மக்கிட்ட சொல்கிறது நமக்கு ஓகேவாக இருந்தால் ஏற்றுக்கலாம். பட் அது செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்பனா அந்த மாதிரி அந்த வக்ரகிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களோட ஜாதகத்தில் வக்ரகிரகம் உங்களுக்கு 7ஆம் இடத்துலையோ இல்லை 7ஆம் அதிபதியோடவே சேர்ந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை 7ஆம் அதிபதியே வக்ரமாக இருக்கார் அப்படின்னா என்ன ஆகுனா திருமணம் தாமதத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இப்போது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல வக்ர கிரகம் இருக்கும், 2 கிரக வக்ரமாக இருக்குது, இல்லை 7ஆம் இடத்தை வக்ர கிரகம் பார்க்குது அப்படின்னாலும் திருமணத்தை தாமதப்படுத்தும். அப்போ இந்த மாதிரி ஜாதகர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமணம் சீக்கிரமே பண்ணக்கூடாது. குறிப்பிட்ட வயது இருக்குது அப்படின்னா, திருமண வயது ஒரு பெண்ணுக்கு 23 24க்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க 25க்கு மேலே தான் திருமணமே பண்ணணும். ஒரு ஆணாக இருக்குன்னா 28 29 வயசு அப்படின்னா 30 வயசுக்கு மேலே 32 இந்த மாதிரி இதில் தான் திருமணமே நடக்கும். ஸோ அப்படி நடந்தால் அந்த திருமண வாழ்க்கையும் நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயத்தையும் நான் இதில் பதிவிட விரும்புகிறேன். போன பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னென்னா, இப்போ நான் இருக்கிறதா போடுறேன். உங்கள்கிட்ட இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி போடல. நான் ஜாதகம் பார்த்துருக்கேன். அந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தால் இது நடக்குதுங்கிறது உண்மை. ஸோ உண்மையான விஷயத்தை சொல்கிறது தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நிறைய ஜாதகம் இப்போ அதே கமெண்டில் நிறைய பேர் பாசிட்டிவாக அருமை கரெக்டாக போட்டிருக்கீங்க, கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தான் நாங்கள் அந்த விஷயத்தை பதிவிடுறோம். பட் உங்களோட மனசை காயப்படுத்துறது எங்களோடது நோக்கம் கிடையாது. எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா நெகட்டிவ் தெரியாமல் ஜாதகம் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருக்காருன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு நெகட்டிவ் ஏன் நீங்கள் பாசிட்டிவாக சொன்னீங்களே, எனக்கு நெகட்டிவ் வந்திருக்கு, அப்போ நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்குறது நான் தானே. அந்த மாதிரி என்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் நெகட்டிவ் என்ன வருதோ சொல்லிடுவேன். ஏன்னா நாளைக்கு இது ஏன் எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ அதைத்தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த யூடியூப் வீடியோவோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி தான் நான் போடுறேன். அதில் இந்த மாதிரி கிரக சேர்க்கை தான் நீங்கள் நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நெகட்டிவாக நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஜாதகங்கிறது ஒரு விழிப்புணர்வு தான். உங்களோட தலையெழுத்தை நான் சொல்கிறனால மாற போகிறது கிடையாது. உங்கள் கர்ம நான் பதிவிடுற விஷயத்தினால உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் மாற போகிறது கிடையாது. எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பட் நம்ம விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது தப்பில்லை. ஸோ போன டைம் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பாவ கிரகங்கள் சேரும்போது இந்த திருமண வாழ்க்கை தாமதமாகும். இல்லை இவங்களோட கேரக்டர் இப்படி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையை யதார்த்தமாக நீங்கள் எடுத்துக்குங்க, எதிர்பார்ப்பை குறைச்சிக்குங்கன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர மற்றபடி நான் வேறு எதுவும் பேசலை. ஸோ மீண்டும் அதைத்தான் சொல்ல வரேன். ஸோ மற்றவங்களை சங்கடப்படுத்துறது என்னோடய நோக்கம் இல்லை. முடிஞ்சவரை நீங்கள் எல்லாம் கற்றுக்குங்க அப்படின்னு தான் நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஜோசியத்தையே நிறைய பேர் இந்த அளவுக்கு சொல்லுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. என் மனசாட்சிக்கு நான் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நிறையா விஷயம் உண்மைத்தன்மையே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். இந்த கிரகம் இப்படி இருந்துச்சுன்னு இதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். தப்பாக இதை எதுவுமே நான் ஸ்ப்ரெட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஸோ இப்படி வக்ர கிரகங்கள் சொல்லும் திருமண ரகசியத்தில் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல
வக்ரகிரகம் இருக்குன்னா கண்டிப்பாக அதோட தசா புத்தியில் வந்து திருமண தாமதம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ திருமண தாமதம் நடக்கிறத வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு 2 தாரம் நடக்கணும்னு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் சீக்கிரமே திருமணம் நடக்குது அப்படின்னா ஒரு விழிப்புணர்வோடு அந்த திருமணத்தை தள்ளி கொண்டு போங்க. அவசரப்பட்டு திருமணம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வக்ரகிரகம் வந்து வக்ரம்னாலே வந்து உங்களுக்கு இரட்டை தன்மை எப்பவுமே இருக்கும். ஒரு விஷயம் வந்து ஒரு லக்கணத்தில் வந்து வக்ரகிரகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு போராட்டத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எந்த விஷயத்துக்கும் 2 டைம் வந்து அந்த விஷயம் நடக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஒரு விஷயத்தில் வந்து ஓகே ஆகும், அதுக்கப்புறம் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு 2வது அந்த விஷயத்துக்கு வேண்டி போராடுவாங்க. அதுதான். ஸோ அதை வந்து தாமதப்படுத்தி அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கொடுத்துரும். அந்த வெற்றியை நம்ம வந்து அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்காக சோர்ந்து போய் இவ்வளோதான் லைஃபு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்குறப்ப வந்து கண்டிப்பாக திருமணம் தாமதம். இது மட்டும்தாவா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இதுக்கு மேலே என்னென்னா 7ஆம் அதிபதி வக்ரமாச்சுன்னா உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கலத்திரக்கார கிரகமே வக்ரமாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கிரக வாரியாகவே நான் சொல்லிடுறேன். இப்போ சுக்கிரன் வக்ரமாகுது அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வக்ரமாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தனக்கு வரக்கூடிய வரன் வந்து பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துலேயே சுக்கிரன் வந்து வக்ரமாகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அழகாக இருப்பாங்க. அந்த அந்த தன்மை எல்லாமே இசை நிகழ்ச்சி, அந்த இசை அந்த பாட்டு விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அவங்க பேச்சே பார்த்திங்கன்னா நளினமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க, மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கும் அவங்க பேச்சு, இது எல்லாமே இருக்குது. பட் வக்ரம் ஆகிறப்ப இதுக்கு மாற்றுதெல்லாம் வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இந்த நிலை வந்து மாறி உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அந்த கணக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ வக்ரமாக இருக்குங்கிறப்போ அவங்க வந்து அழகாக இருப்பாங்க, பட் நிறமாக இருக்க மாட்டாங்க, கலர் குறைவாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி நளினமாக பேசுவாங்க, பட் அந்த டைமில் பிடிவாத குணம் அந்த இடத்துல இருக்கும். அவங்க வந்து சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்கணுங்கிறத வந்து ஆர்கியூமெண்ட் நடத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக மாறுது. ஓகேங்களா? இந்த தன்மை தான் சொல்ல வரேன். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து வக்ரம்னாலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களை விட அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பீங்க, பட் நீங்கள் நினைக்கிறோட டபுளாக அவங்க நினைப்பாங்க. பட் அதனாலே வந்து கிராஷ் ஆகிடும், ப்ராப்ளம் வரும் 2 பேத்துக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ சுக்கிரன் வக்ரமானால் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்களோட அந்த தன்மைகள் வந்து கொஞ்சம் மாறும். அதே மாதிரி வந்து கேரக்டரை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அப்படி தான் வந்து அந்த கோபம், அந்த பிடிவாதம், இந்த விஷயங்கள் இருக்கும். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை வந்து செய்யணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா கோவம் வந்துடும், அதனால் வந்து கிராஷ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த வக்ர கிரகத்தோடது. ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் சொல்கிற அட்வைஸ் கேட்க மாட்டாங்க அந்த பொண்ணு. அதாவது வக்ரமாக இருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து நீங்கள் சொல்கிறது கேட்குற விட அவங்க வந்து சொல்கிறது நீங்கள் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுதான் விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வக்ரமான கிரகங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து பெண் ஜாதகத்தில் வந்து கலத்திரக்கார கிரகம் செவ்வாய். இதே செவ்வாய் வக்ரமாச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் வந்து பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி போராட்ட குணமும் அவர்கிட்ட அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் நீங்கள் சொன்னாலும் வந்து அமைதியாக சொல்லணும், அதிகாரமாக சொன்னால் பிடிக்காது அவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து வக்ரமானாலே வந்து ஆக்ரோஷம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு எந்த விஷயத்தையும் வந்து இன்னும் வேகமாக முடிக்கணும் அப்படிங்கிற, நார்மலாக செவ்வாயினாலே வேகம், இது வக்ரங்கிறப்ப அதிவேகமாக யோசிப்பாங்க. உடனுக்குடனே எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அவங்க சொன்ன வேலையை டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்குது கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செவ்வாய் வக்ரமானாலே வந்து கடத்திரக்கார கிரகம், அதாவது உங்களோட பொதுவான ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சுக்கிரன் கடத்திரக்கார கிரகம் இருக்கும் பட்சத்தில் வந்து செவ்வாய் வந்து திருமண வாழ்க்கையை தொட்டு வந்து முடிவு எடுக்கிறப்ப வந்து வேகமாக முடிவு எடுக்கக்கூடாது. உங்களுக்கு வரன் பிடிக்குது அப்படின்னா யோசனை பண்ணி முடிவெடுங்க. எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி வந்து எடுத்துட்டுமே அவசரப்பட்டுங்கிற மாதிரி யோசிக்க தோணும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து யோசனை பண்ணி முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நார்மலான கிரகமே பார்த்திங்கன்னா அந்த வக்ரத்தன்மைக்கு மாற்றுதல் பலன் கொடுக்குறப்ப செவ்வாய் பார்த்திங்கன்னா வேகம் அதிகம், அது வக்ரங்கிறப்ப இன்னும் அதுக்கு பலம் அதிகமாகும். அப்படிங்கிறப்ப வந்து அதிவேகம்ங்கிறப்ப வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கே வந்து மாற்றத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை யோசித்து பண்ணணும். அதே மாதிரி செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, அவங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்கள். அந்த திசையை தவிர்த்து திருமணம் பண்ண பாருங்கள். இல்லை அப்படின்னா வந்து
அந்த செவ்வாய் திசையில் என்ன புத்தி நல்ல புத்தியாக இருக்குது, எப்படி பலமாக இருக்குது, அதையே சூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதில் பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி செவ்வாய் தோசை இருக்கிறப்ப அந்த செவ்வாய் திசை தவிர்த்து பிரச்சனைகள் பெருசாக வராது. அது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, தனக்கு வரக்கூடிய இப்போ கணவர் பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வக்ரமாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த செவ்வாயை வந்து பாவகர்கள் பார்த்தாலும் சரி, இல்லை வக்ரமாக இருக்கிறது மோஸ்ட்லி பெண் ஜாதகத்துக்கு வந்து அந்தளவுக்கு சிறப்புகள் இல்லை. பொதுவாகவே வக்ரமான கிரகங்கள் கலத்திரக்கார வக்ரமாச்சினாலே வந்து திருமண வாழ்க்கைக்கு வந்து கொஞ்சம் சிறப்புகள் கம்மி. சிறப்புகள் அப்படின்னா எந்த விஷயத்தையும் வேகமாக நடக்கிறது வந்து ஸ்லோவாக நடக்கும். அதே மாதிரி கிராண்டாக நடக்கிற விஷயம் குறைவாக, ரொம்ப வந்து யாரையும் ரொம்ப கூப்பிடாமல் சிம்பிளாக முடிச்சிருவாங்க, திருமணமாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஏன்னா காலப்புருஷத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீசம், குரு உச்சம். ஸோ இந்த 2 கிரகமே வக்ரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களோட திருமண வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக வந்து முடிச்சுட்டு தான் அந்த வேலையை தான் பார்ப்பாங்க. அதிக கூட்டத்தோடு வந்து திருமணம் நடத்துறது வந்து இவங்களோட ஜாதகத்தில் வந்து நடக்கிறது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் வக்ரமான கிரகம் இருக்குது அப்படின்னா, களத்திரக்கார கிரகமும் 7ஆம் அதிபதி வக்ரமாக இருக்குன்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டாக பார்க்கக்கூடிய பொருத்தத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் வக்ரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா வக்ரங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசீகரம், வசியம் அப்படின்றது. இப்போ ராகுகேது வந்து வக்ரமாக இருக்குது அப்படின்னா, அதே ராகுகேது இருக்கிற இடத்துல பெண் ஜாதகமோ ஆண் ஜாதகமோ அமையும் போது, உதாரணமாக வந்து துலாத்தில் வந்து ராகு இருக்குது அப்படின்னா, ஆணுக்கும் துலாத்தில் ராகு இருக்குன்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். ஏன்னா வசி கிரகம்ங்கிறது ராகுகேது, அது வந்து வக்ரமான கிரகத்துக்கு அது ஒரு பலம் இருக்குது. அப்போது அதே மாதிரி 2 பேர்த்துக்குமே ஒரு கிரக வக்ரமாக இருக்குன்னா, அதே 2 கிரகம் வக்ரமாக இருக்குது, அந்த கிரகம் இந்த கிரகம் பார்த்துக்குது அப்படின்னாலும் நல்ல தன்மை தான் அது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை மேக்ஸிமம் நல்லாவே இருக்கும். அப்போது நீங்கள் பொருத்தம் பார்க்குறப்ப என்ன பண்ணோன்னா, ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் இப்போ ஏதோ அதை மோஸ்ட்லி துலா லக்னமே எடுத்துக்கோங்க. துலா லக்னத்தில் வந்து செவ்வாய் வக்ரமாக இருக்குது அப்படின்னா, அதே பெண் ஜாதகத்திலும் துலாத்தில் வந்து செவ்வாய் வக்ரமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து மேசத்தில் வந்து செவ்வாய் வக்ரமாகி துலாட்டை பார்க்குது அப்படின்னாலும் நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு செவ்வாய் வக்ரமான கிரகம் இன்னொரு செவ்வாயை பார்க்குது, வக்ரமான செவ்வாயை, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்படி இருக்கும்போதும் கூட இதுலேயே 2-3 கிரகம் ஒருத்தருக்கு வக்ரமாகி ஒருத்தருக்கு 2-3 கிரகம் வக்ரமாக இருக்கிற ஜாதகத்தை பொருத்தும் போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள திருமண வாழ்க்கைகளை ஏதோ ஒரு பாவகிரகங்கள் தசாபுத்திகள் நடத்தினாலும் கூட, பிரச்சனைகள் ஆகக்கூடிய தசாபுத்தியாக இருந்தாலும் கூட அவங்க வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. பிரிவுகள் வராது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து வசீகர பொருத்தம்னு சொல்லக்கூடியது. ஒருவேளை ஒரு ஜாதகத்தில் வந்து 2-3 கிரகம் வக்ரமாக இருக்குது, அட்லீஸ்ட் 2 கிரகம் வக்ரமாக இருக்குது, ராகு கேதுவை விட்டுருங்க, வக்ரமான கிரகத்தை தான் நான் சொல்கிறேன். 2 கிரகம் வக்ரமாக இருக்குது, இன்னொரு ஜாதகத்தில் வந்து வக்ரமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து 2 பேத்துக்குள்ளே வந்து அந்த பயணங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கொண்டு போகிறப்போ கொஞ்சம் சிரமங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி போகிறது கஷ்டமாக போயிட்டுருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் வக்ரமே இல்லை, இந்த பக்கம் வக்ரம் இருக்குது, இவங்களோட தாட் வேறு மாதிரி இருக்கும், இவங்களோட தாட் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதில் தான் வந்து பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டதில் வந்து வேற்றுமையில் கருத்து வேறுபாடுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இவ்வளோதான் விஷயங்கள் மேட்ரு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து பொதுவாகவே நம்ம வந்து கட்ட பொருத்த பார்க்கும்போது இந்த கிரகத்தை பார்க்குறது, சுபகிரகத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது. இதே உங்களோட செவ்வாயை வந்து இந்த சுக்கிரன் பார்க்குது அப்படின்னாலும் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதில் ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் களத்திரக்கார கிரகம் வந்து வக்ரமாக இருந்து இன்னொரு களத்திரக்கார சுக்கிரன் இன்னொரு ஜாதகத்தில் வக்ரம் இல்லைன்னா அதுவும் அந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக நான் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு நான் ஈஸியாக இதை சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து பாருங்கள், இது எல்லாமே கரெக்டாக வரும். புரியுதுங்களா? இது வந்து முக்கியமான விஷயம். நீங்கள் பொருத்தம் பார்க்குறப்ப இதையும் பார்க்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து வக்ரமான தன்மை மாறுது, ஒருத்தருக்கு வக்ரம் இல்லைன்னா நார்மலாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு புரிதல் தன்மை வந்து குறையுது அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்தது இது வந்து முக்கியமாக 7ஆம் அதிபதி வக்ரமானாலும் சரி, களத்திரக்கார கிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் வக்ரமானால் திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஒரு கிரகம் வக்கரமாகி உங்களோட ஜாதகத்தில் வந்து 7ஆம் இடத்தையோடையோ 2ஆம் இடத்தையோ கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை லேட்டாக தான் நடக்கும், தாமதமாக தான் நடக்கும். அதை நீங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி அமைகிறப்போ நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை.
அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடியே திருமணம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இருதார யோகம்ங்கிற விஷயங்கள் வேலை செய்யுது. குடும்பத்துக்குள்ளே பிரிவுகள் வந்துட்டு அதுக்கப்புறம் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லேட்டாக திருமணம் நடக்கும்போது இந்த கலப்பு திருமணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வக்ர கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில். ஏன்னா அவங்களுக்கு 2ஆம் இடத்துல ஒரு வக்ரம் இருந்தால் குடும்பம் அமையறதுக்கு லேட் ஆகும். 7ஆம் இடத்துல ஒரு வக்ரமாக இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து வரன் அமையறதுக்கு லேட் ஆகும். அப்படிங்கிறப்ப வந்து இந்த விஷயத்துக்கு வேண்டி நம்ம அந்த மற்ற விஷயங்கள் வந்து அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் கலப்பு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இந்த விஷயத்தை சொல்லுங்க. பொதுவாகவே வக்ரகிரகங்கள் என்ன பலன் அப்படின்னா, ஒருத்தருக்கு புதன் வந்து வக்ரமாக இருக்குது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நண்பர்கள் விஷயத்தில், காதல் விஷயத்தில் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். அதில் வந்து திருப்தியே கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இதில் வந்து டிகிரி வந்து லோ டிகிரியாக இருந்தால் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப உரிய லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தில். அப்போது இந்த புதன் வக்ரமாக இருக்குது, ஒருத்தர் இதே இந்த புதன் வந்து 5ஆம் இடத்துலையோ இல்லை 7ஆம் இடத்துலையோ இருக்குது அப்படின்னாலும் அந்த காதல்ங்கிற விஷயம் கல்யாணம் வரைக்கும் முடியுமாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கலாம். 5ஆம் அதிபதி வக்ரமானாலும் அந்த பலன், ஆனால் காரகத்துவம் வக்ரமாகும் போது கண்டிப்பாக அதோட பாதிப்பு இருக்குது. அதையும் எடுத்துக்கணும். சரிங்களா? மற்றபடி வந்து இதில் வந்து 7ஆம் அதிபதி வாங்கின சாரம் 7 குடர் எப்படி இருக்கிறாரு, அந்த தசாபுத்தி நடக்கிற பொறுத்து தான் வந்து இந்த காதல்கிற விஷயம் கல்யாணம் வரைக்கும் முடியுமாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ வக்ரமானாலே வந்து அந்த முதல் காதல் கல்யாணம் வரைக்கும் போகுமாங்கிறது கொஞ்சம் ஒரு விஷயங்கள் சந்தேகம்தான். பட் இதே வக்கரம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இந்த புதன்கிற கிரக வக்கரம் ஆகும்போது காதல் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக காதலிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நண்பர்களை சூஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நண்பர்களை சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தொழிலில் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. வேலை விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், நல்லா வந்து வேலை கொடுத்தாலும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறது. ஸோ அப்போ இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ட் விட அந்த தொழில் வேலையில் வந்து இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இவங்க நம்பி ஒரு வேலையை கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த குடும்பத்தில் வந்து ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் அடுத்தது அந்த இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி வரும். அதனால் அந்த சனி வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நல்ல விஷயந்தான் ஒரு வகையில். நெக்ஸ்ட்டு வந்து குரு வக்ரம். ஸோ இந்த குரு வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக குழந்தை விஷயத்தில் தாமதத்தை கொடுக்கும் ஒரு வகையில். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சுபகாரியங்கள் நடத்துறதுல வந்து ரொம்ப தாமதப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா குரு வந்து வக்ரமாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து கிட்ட போய் வந்து அதாவது திருமணம்லாம் பத்திரிக்கைலாம் அடிச்சிருப்பாங்க, அதில் போய் நின்றோம். இது வந்து இன்னொரு விஷயத்துக்கும் பொருந்தும். சனி சந்திரன் புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தும். பட் குரு வந்து ஒரு அதாவது சுபகாரியம் நடத்தக்கூடியவராக இருக்கிறனால வந்து அவர் வக்ரமாகும்போது எந்த சுபகாரியம் இருந்தாலும் கொஞ்சம் தடங்கள் இல்லை ஒரு போராடி அந்த விஷயத்தை நடத்துகிற மாதிரி சிச்சுவேஷன் அமையும். ஓகேங்களா? இது நம்ம வந்து இதனால் வந்து திருமண வாழ்க்கையில்னா நமக்கு மெயின் திருமண வாழ்க்கை கலத்திரக்காரகிரகம் 7ஆம் அதிபதி தான். இதே உங்களுக்கு குரு 7ஆம் அதிபதியாக இருந்து அந்த 7ஆம் இடத்துல இருந்தால் வந்து கண்டிப்பாக அதோட தசாபூர்த்தியில் திருமணத்தை பண்ணுறது வந்து கொஞ்சம் தாமதமாக பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இதில் வந்து குரு வக்ரமாக இருந்து 7ஆம் அதிபதியாக இருக்குது, 7ல் வந்து குரு வக்ரமாக இருக்குன்னா அவங்களோட மனநிலை கேரக்டர் எப்படி இருக்குன்னா, குருங்கிறது ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு. இதே வக்ரம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப வந்து யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி கடவுள் வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் சித்தர் வழிபாடு நம்ம தத்துவாட்டமாக போகக்கூடிய விஷயத்தில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அதிகமாக பேசுவாங்க, அதிகமாக வந்து என்ன சொல்கிறது அட்வைஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து இவங்க இந்த குரு வக்ரமாக இருக்கிறவங்க வந்து நல்ல விஷயமா அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்னென்னா கேட்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து அதை வந்து அதே ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அது விரும்பி கேட்பாங்க. இதுதான் வந்து கேரக்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறது. ஒரு விஷயம் வந்து நார்மலாக இருக்கிறத விட அதிகப்படியாக காமிக்கிறது தான் வக்ரத்தோட தன்மை. ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே குரு வந்து அட்வைஸரு. பட் வக்ரமாக இருந்துச்சுன்னா அவங்க நல்லாவே பேசுவாங்க. வக்கீல் மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து குரு வந்து நல்ல பொசிஷன் தான். வக்ரம்னாலே பலம் தான், அவங்களுக்கு நல்லாவே பலமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ ஆல்வேஸ் பார்த்திங்கன்னா ராகு கேது வக்ரங்கிறது சொல்லவே வேண்டாம், அது தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். பட் 7ஆம் இடத்த ராகு கேது இருந்தால் அதே மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்கள பண்ணுறப்போ திருமணம் பண்ணுறப்போ நல்ல விஷயமாகவே இருக்கும், வசீகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ
வக்கர கிரகங்கள் வந்து 7ஆம் இடத்துல இருந்தாவோ இல்லை 7ஆம் அதிபதி வக்கரமானாலோ வந்து அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து எப்போவும் மாற மாட்டாங்கங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அவங்களுக்கு எது தேவைங்கிறோ அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு வந்து உங்ககிட்ட வந்து வலியுறுத்துவாங்க. அதாவது தனக்கு வரக்கூடிய கணவரோ மனைவியோ, ஓகேங்களா? ஸோ உரிமை இருக்கிறவங்ககிட்ட தான் வந்து உரிமை அதிகமாக காட்டுவாங்கன்னு சொல்கிற மாதிரி கோபமாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்தையுமே. அப்போ வக்கரமான கிரகங்கள் 7ல் இருக்குது, இல்லை 7ஆம் அதிபதி வக்கரம் ஆயிடுச்சு, இல்லை கலத்திரக்கார கிரகம் வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. அவங்க இதே உங்களோடதுலேயே வக்கரமாக இருக்குது, அவங்களோட வக்கரமாக இருக்குன்னா சூப்பர், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா புரிஞ்சுக்குவீங்க. ஒருத்தருக்கு வந்து வக்கர கிரகங்கள் அதிகமாக இருக்குன்னு ஒருத்தருக்கு வக்கர கிரகமே இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து வக்கரம் இல்லாத கிரகங்கள் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா புரிஞ்சிக்க முடியாது. இவங்களை வந்து வக்கரமான கிரகங்க வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு நேரம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அடுத்தது வந்து நிலை மாறினாலும் கூட பட் அதுலேயே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் வந்து கலத்திரக்கார கிரகம் 7ஆம் அதிபதி வக்கரமானால் உங்களோட திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சு பொறுமையாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கனால லைஃப் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அதைத்தான் நான் வந்து சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். ஸோ நான் போட்டிருக்கிற எல்லாமே பொதுவான விதிகள் தான். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. மற்ற விஷயங்கள் நிறையா பார்க்கணும். ஏன்னா வக்கர கிரகம் வந்து அது வந்து வக்கரமான கிரகம் வந்து உங்களுக்கு வந்து நீசமாக இருக்கா இல்லை உச்சமாக இருக்கா, அதுலேயும் சில மாற்றங்கள் வரும். நீசமான கிரக வக்கரமான உச்ச பலன், உச்சமான கிரக வக்கரமான நீச பலன் சொல்கிறாங்க. பட் அதில் நிறைய விஷயங்கள் விதிவிலக்கு இருக்குங்க. நம்ம அப்படி கான்செப்டை எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தான் பலன்கள் கரெக்டாக எடுத்துக்க முடியும். நான் போட்டிருக்க வீடியோ வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்துக்கள் தெரிவிங்க, தப்பு கிடையாது. ஸோ என்னோடய வீடியோ வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.